வணக்கம் தோழர். 6ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை இன்றோடு முடியுது. கிட்டத்தட்ட தேர்தலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில பிரசாந்த் கிஷோர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருக்கக்கூடியவர் ஒரு கணிப்பை சொல்லியிருக்கிறாரு. இந்த முறை திரும்பவும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. அவர் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து 303 தொகுதிகள் வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு இந்த முறை பெரிய அடி என்பது கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நிறைய கருத்து கணிப்புகளை தாண்டி வந்திருக்கோம். எலெக்ஷன் இறுதி கட்டத்தில் அவர் இப்படி ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக ஏற்கனவே தோற்று விட்டதுங்கிற ஒரு மிதப்பு தேவையில்லை. அதனால இந்த மாதிரியான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா இன்னும் களத்தில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கருத்தை சொல்லக்கூடியவர் தேர்தல் உத்தி வகுக்கிற ஒரு தொழிலை செய்கிறவர். அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க வேற, ஆய்வு நடத்துகிறவங்க வேற. நம்ம ஊடகங்களோட நோக்கத்தையே கேள்வி கேட்கும்போது இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியானவங்களுக்கு தேர்தல் பிரச்சார உத்தி வகுத்து பல கட்சிகளுக்கு வழிகாட்டி உதவி செய்து அதில் தான் அவங்களுக்கு வருமானமே. அப்படி ஒரு தொழிலை உருவாக்கி இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண நபர்களில் முக்கியமானவர் அவர். அதனால் அவரோட பேட்டிக்கு அந்த அளவுக்கான இடம் கொடுத்தா போதுங்கிறது தான். ஆனால் அவரோட பேட்டி பல ஊடகங்களில் கொடுத்துருக்காரு. கரண் தாப்பர்னு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்த பேட்டி, வயரில் கொடுத்துருக்காரு. வயருங்கிற இதழில் கரண் தாப்பர் பத்திரிகையாளர் கொடுத்த பேட்டியில் எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டாருன்னு தான் அதில். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கணிப்பு சொல்கிறேன். இப்போ உதாரணம், யோகேந்திர யாதவ் வந்து ஒரு முக்கியமான ஆய்வாளர். அவர் வந்து லோக்நீதி ஐஎஸ்டிஎஸ் சர்வே அது வந்து பாஜக தான் ஜெயிக்கும்னு வந்தது. அதையும் அவர் வந்து முக்கியமானதுன்னு கவனித்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா பல ஊர்களுக்கு நேரில் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்து இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அலை முன்னில் காணாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு எதிர்ப்பு என்பது இங்கே வந்து தெரியுது. எனவே பாஜகவால் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அப்போ சொல்லும்போது கூட என்கிட்ட டேட்டா வேல்யூ இல்லை, ஆனால் நான் நூற்றுக்கணக்கானவர்களை சந்தித்தேன். அப்படி சந்திக்கும்போது கடந்த 2019 2014 இருந்த சூழல் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொன்னார். பிரசாந்த் கிஷோர் அப்படி எந்த டேட்டாவையோ இல்லை தான் செய்த ஆய்வையோ அவர் காட்டலை. மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவுக்கு எதிர்ப்புங்கிறத ராகுல் காந்தி என்கிற ஒரு நபரால் அவரால் ஈடுகட்ட முடியலை அப்படிங்கிறது தான் அவரோட ஆர்குமெண்ட். மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு, அது ரொம்ப நாளாகவே இருக்கு. ஆனால் அதை வந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளால் முடியலைங்கிறது பிரசாந்த் கிஷோரோட ஆர்குமெண்ட். அவர் டெஸ்பரேட்டாக முயற்சி பண்ணார். தன்னை வந்து தேர்தல் உத்தி வகுப்பாளராக இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்துக்குமா அப்படின்னு பார்த்தாரு. மேபி தொழில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட உணர்வு அதெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு என்னென்னா, இந்த கருத்தை நம்ம வந்து ஒரு வேகமாக செயல்படுவதற்கான ஒரு ஊக்கமாக பயன்படுத்திக்கலாமே தவிர, இது உள்நோக்கம் கொண்ட கருத்துங்கிறது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இணைச்சு பார்த்தாதான் தமிழ்நாடு மாதிரியான பகுதியிலிருந்து ஒரு பதட்டம் தேவையில்லை. நாம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்ற முறையில் இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளணும். இன்னும் 2 கட்டம் முடிந்த பிறகு எக்ஸிட் போல் வரும், அதுக்கு பிறகு ரிசல்ட்டே வந்துடும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ரிசல்ட்டுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லணும். பிரசாந்த் கிஷோருடைய வாதத்தை வந்து ஒரேடியாக புறந்தள்ளிட முடியாதுங்கிற ஒரு பார்வையும் ஒன்று இருக்குல்ல. அவர் இதற்கு முன்பு நிறைய கட்சிகளோடு பாஜகவோடு வேலை செஞ்சுருக்கிறாரு, மாநில கட்சிகள் நிறைய வேலை செஞ்சுருக்காரு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட வேலை செஞ்சுருக்காரு. அப்போ வந்து அவர் வெறும் தொழில் வாய்ப்புக்காக மட்டும் இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னு எப்படி பார்த்துட முடியும்? இல்லை, அவர் ஆத்தென்டிகேட் அவருடைய வார்த்தைகள்ல இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஆத்தென்டிக் இல்லை. என்னன்னா, இப்போ அவர் சொன்னதுல ரொம்ப கம்மியான நம்பர்னா கூட தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் பாஜக 1 அல்லது 2 சீட்டுகள் ஜெயிக்கும்னு அவர் சொல்றாரு. முதல் விஷயம், கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ அவங்களுக்கு ஒரு அணி இல்லை. அணி சேராத போது அவர்களால் வாக்கு சதவீதம் ஒருவேளை கூடுனா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. வாக்கு சதவீதமே கூடாது. ஏன்னா 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இங்கே இந்த 2 மாநிலங்களில் பரவலாக இருக்குது. அவர் வந்து அவரோட கணக்கில் தமிழ்நாடு கேரளாவை சேர்த்துருக்காரு. அதே மாதிரி தெலுங்கானாவில் அவர் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லலை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் இப்போ தான் சமீபத்தில் தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் அவரோட கணக்குப்படி பாஜகவுக்கு தெலுங்கானாவில் எண்ணிக்கை கூடும் என்று சொல்கிறார். அவருடைய பெங்கால்லையும் எண்ணிக்கை கூடுன்றார். பெங்காலில் எண்ணிக்கை கூடுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், நம்ம அதுக்குள்ளே இப்போ போகல. ஆனால் இந்த 3 மாநிலங்களில் எண்ணிக்கை கூடும் என்கிற அவருடைய எதிர்பார்ப்பு உண்மை இல்லைன்னு நம்ம களத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் பெரிய நம்பரை அவர் கொடுக்கல. இன்னொன்று அவர் என்ன பண்ணுறாருன்னா, உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் இந்த 2 மாநிலத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பழைய எண்ணிக்கை அவர்களுக்கு குறையாது அப்படிங்கிறத சொல்கிறார். பீகாரை அவருடைய கணக்குப்படி சவுத்துன்னு வச்சிடறாரு, கர்நாடகாவை நார்த்துன்னு வச்சிடறாரு. அவர் ஒரு மார்ஜின் வச்சிருக்காரு. அவரோட அந்த டிவைட் பண்ணும்போது
கர்நாடகாவை அவர் நார்த் பிளாக், அதாவது பாஜகவுடைய ஸ்ட்ராங் நார்த் அண்ட் வெஸ்ட்டை சேர்த்து சொல்றாரு. அந்த கணக்குப்படி அந்த நார்த் அண்ட் வெஸ்ட்னு அவர் சொல்றதுல 250 சீட்டு ஏற்கனவே பிஜேபி இருக்கு, 50 சீட்டு வேணா குறையலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு 50க்கு மேல குறையாது அப்படிங்கிறது அவரோட கணக்கு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ ராஜஸ்தான், ஹரியானா, ஹிமாச்சல், அதாவது டெல்லி, பஞ்சாப், இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த கணக்கு அந்த ஃபோல்டுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்கன்னா இந்த நம்பரை வந்து எந்த அடிப்படையில் கால்குலேட் பண்ணீங்க? இப்போ கர்நாடகாவையே நம்ம எடுத்துக்குவோம். கர்நாடகாவில் இந்த முறை பாஜக ஜெயிக்குங்கிறதுக்கான என்ன ஹோப்பை அவரால் பில்டு பண்ண முடிஞ்சிருக்கு? அவர் எதிலிருந்து சொல்கிறாருன்னு அவர் சொல்லலை. ரேவண்ணா வழக்கெல்லாம் வந்து ஒரு அதீதமாக பாஜக கூட்டணி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது இந்த கணக்குக்கு அவர் எந்த வேலிடேட் பண்ணியும் அவர் சொல்லலை. இன்னொன்று, இந்த சவுத் அண்ட் ஈஸ்டில் வந்து நிறைய சீட்டுகள் ஜெயிக்கும், அதாவது அங்கே 50 குறைஞ்சா அதை இந்த பக்கம் ஈடுகட்டுவாங்கும் போது ஏற்கனவே இருக்கிற எண்ணிக்கையை பீட் பண்ணி அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அவரோட பதிலையே என்ன இருக்குன்னா, மோடிக்கு ஆதரவு இல்லை, மோடிக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஆதரவு இல்லை, மோடியுடைய பிரபலம் குறைந்திருக்கிறது. இந்த 3 பாயிண்ட் அவரே தான் சொல்றாரு. அதெல்லாம் அவரே ஏத்துக்கிறாரு. ஆனா வந்து அது வாக்குகளாவோ நம்பர்ஸாவோ அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்லும் போதுதான் அங்க வந்து பிரச்சனை என்னன்னா, மோடிங்கிற தனிநபர் கிடையாது. மோடி ஒரு 10 ஆண்டு பிரதமரா இருந்தவர். அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல மக்களுக்கு ஈர்ப்பு இல்லை. ஈர்ப்பு இல்லாம ஏற்கனவே அவங்களுக்கு அமைப்பு வலிமையும் இல்லாத இந்த சவுத் அண்ட் ஈஸ்ட்ங்கிற அவரு சொல்லியிருக்கிற பிளாக்ல ஒரு மேஜிக் நடந்தாதான் 50 சீட்டுக்கு மேல கூடுதலாக முடியும். ஏற்கனவே ஜெயிச்சதை அவங்க தக்க வச்சுட்டு கூடுதலாகணும். அதுக்கான சாத்தியம் கிடையாது. இன்னொன்று, ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாக கரண் தாப்பனுடைய கேள்விகள் முக்கியமான கேள்வியாகப்பட்டது. இஸ்லாமியர் எதிர்ப்பு தொடர்பான அவருடைய பிரச்சாரம் என்பது மோடியினுடைய பயத்தை காட்டலை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர். தொடர்ச்சியாக இல்லை அப்படி ஒரு பயமோ அவருக்கு ஒரு பதட்டமோ இருந்திருந்தால் தொடர்ச்சியாக அவர் மேடைகளில் பயன்படுத்தி இருக்க மாட்டார் அந்த மாதிரியான சொற்களைங்கிறாரு. நீங்கள் இதை முதல்ல இருந்து பார்க்கும்போது நீங்கள் அவர் தோல்வி பயத்தில் இருக்கிறாரு, அவர் பதட்டம் அடைஞ்சிருக்கிறாருன்னு இந்தியா கூட்டணி தரப்பில் சொல்கிறீங்க. இந்த ஒப்பீடை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் வந்து பிரதமர் மோடி 2014 தேர்தலை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அதீதமான இந்துத்துவ பிரச்சாரத்தை செஞ்சுருக்காரு. குஜராத்லேயும் செஞ்சுருக்காரு, இங்கே இந்திய ஆல் இண்டியா எலெக்ஷன்லேயும் செஞ்சுருக்காரு. அது ஏதோ மோடியோட தனிப்பட்ட தேர்வு கிடையாது. அந்த கட்சியே ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்போவுமே அது வெளிப்படையாக இயங்காத ஒரு மூடு மந்திரமான அமைப்பு தான். ஆனால் அதோட நோக்கம் தேர்தல்களை நம்பி அல்லது இன்றைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு அமைப்பாக அது இல்லை. அவனுடைய குருஜி கோல்வால்கர்னு சொல்கிற அவங்களுடைய அந்த சர்சங் சாலக் இவங்க பேசுனது எல்லாமே வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு குருபீடம் வச்சுக்கிட்டு குருபீடத்தின் சர்வாதிகாரம் என்பதுதான். ஒரு படித்த தெரிந்த 5 நபர்கள் அவங்க இந்த நாட்டை நிர்வகிப்பாங்க என்கிற ஏற்பாடு தான் அவங்க மனசுல இருக்கிறது. இந்த ஏற்பாட்டுக்குள் செயல்படுகிற நபர் தான் மோடி. அப்போ பிரதமர் மோடியுடைய பேச்சில் முஸ்லீம் வெறுப்பு வருதுன்னா அது அவங்களோட கோர் ஐடியாலஜி. அது இந்தியாவுடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்திய சமுதாயம் அதை ஏற்றுக்காதுங்கிறதுனால தான் இந்திய விடுதலை போராட்டம்ங்கிறது ஒரு மக்கள் ஒற்றுமை அடிப்படையிலேருந்து சரி, அது நம்ம பழைய வரலாறு. இப்போ கூட இதை அவர் பேசும்போதெல்லாம் பலன் கிடைக்கும் என்று பிரசாந்த் கிஷோரே சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடைய கேடர்ஸுக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கை, ஆமாம் நான் வந்து முஸ்லீம் வெறுப்பை நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இதை பேசுறாரு. இன்னொன்று, ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு ஜர்க்கானா பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிற தலைவருக்கு பயம் வந்திருக்கு, அதனால அவர் இதை பேசுறாரு. அப்போ கரண் தாப்பர் திருப்பி கேட்குறாரு, உனக்கு பயம் வந்தா நீ வந்து இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களை தான் வில்லனா மாத்துவியா? சொந்த மக்களையே ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லுவியா? அது இல்லாமல் இன்னொரு வார்த்தை கேட்குறாரு, அதாவது இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும் என்று வாதம் வைக்கிறதன் மூலமா மோடி என்ன சொல்றாருன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசியுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதை நான் பாதுகாப்பேன் அப்படின்றாரு. ஆனா காஸ்ட் சர்வே பத்தி பேசல. ஸோ இந்த வாக்கு வேணும், ஜாதி வாக்கு தனக்கு வேணும், ஆனா சமூக நீதிக்காக தான் எதுவும் செய்ய மாட்டேன், மாறா முஸ்லிம் எதிர்ப்புங்கிற முறையில இந்து ஒற்றுமையை உருவாக்குவேன். இந்து ஒற்றுமைனா இந்து வாக்கு வங்கி. இங்க ஒற்றுமைங்கிறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதியாக ஒடுக்கப்பட்ட நிலைமையை மாற்ற மாட்டேன். இப்ப இந்த ஏரியாவுக்குள்ள பிரசாந்த் கிஷோரும் போல, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அவருடைய பலம். பிரசாந்த் கிஷோர் அதை விமர்சனமும் பண்ண மாட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 5 பலம் பிஜேபிக்கு இருக்கு. ஒன்று வந்து அவங்களுடைய அமைப்பு பலம்,
ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அரசு அதிகாரம், அதை வச்சு பயன்படுத்துகிற பணம், தனிநபர் தாக்குதல், இதெல்லாம் பண்ணிட்டு வேட்பாளர்கள், அப்புறம் மோடி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்துத்துவாவை ஒரு பலம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பலம்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிதான் பார்ப்பாங்க. அவர் வியாபாரி, இதை போட்டோம்னா ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு களத்துல வந்து ஒரு கலவரம் பண்ணா ஜெயிக்கலாம். இந்த அமாவாசை அதை நம்ம அமைதிப்படையில வரும் இல்லையா, அந்த மாதிரியான போக்குல தான் இதை இந்த இடத்துல ஒரு கலவரத்தை தூண்டி விடு, கலகத்தை தூண்டி விடு, அவுட்ரு நேற்று செல்ல எனக்கு வெற்றியா வேணும். இதை இதையே ஸ்ட்ராட்டஜியா தொழிலா செய்யறவர் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு அது ப்ராப்ளமா தெரியல. நாம இதை தான் இந்திய மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். இதுதான் உங்களுக்கு அரசியலா வேணுமா? ஸோ அவர் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் அவரை பயன்படுத்திக்கலான்னு வெறுப்பில் இருக்கலாம். பட் அதை பயன்படுத்தினா இன்னொரு மோடி தான் இங்கே கிடைப்பாரு. இப்போ நம்ம கேள்வி, இன்னொரு மோடி நம்ம நாட்டுக்கு தேவையா அல்லது இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்படணுமா? அப்போ பிரசாந்த் கிஷோர் கடவரிக்க ட்ரை பண்ணுறாரா? கண்டிப்பாக அது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உருவாங்க. இது இந்திய தேர்தல் முறையோட பிரச்சனை. இப்போ நீங்கள் தேர்தல் முறையில் கட்சிகள் எத்தனை கோடி வேணால் செலவு பண்ணலாம். பிரசாந்த் கிஷோருக்கு பல கோடி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அல்ல அது மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த வரவு செலவு கணக்கை தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தனியாக ஒரு சுயேட்சையாக போட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு இப்படி எதுவுமே வச்சுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து சாதாரண மனிதர்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையில இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. கட்சிகள்லேயே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி பல கோடி குவிக்கலாம், சட்டவிரோதமாகவே குவிக்கலாங்கிறத தேர்தல் பத்திரம் மூலமாக பார்த்தோம். அந்த தேர்தல் பத்திரம் சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் அதில் திரட்டப்பட்ட நிதி செலவு பண்ணலாமா கூடாதான்னு உச்சநீதிமன்றமும் சொல்லலை, தேர்தல் ஆணையமும் சொல்லலை. தட் மீன்ஸ் செலவு ஆகிட்டு இருக்கு. அப்போ 8000 கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு ஒரு கட்சி எவ்வளோ பேரை வேணால் விலைக்கு வாங்குவோம். அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட சிஸ்டம் கிடையாது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடி ரைடு மூலமாக அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல விதங்களில் இப்போ ஈவன் சிபிஎம் உட்பட பலவித நோட்டீஸ்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். இடி ரைடுகளை எதிர்கொண்டு தலைவர்களையே முடக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், வாக்குப்பதிவு விவரமே வெளியிடாமல் தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் விட்டுட்டு நேற்று போய் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, சட்டப்படி அதை வெளியிடணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குல்ல? இல்லை, அதுதான் கேள்வி. என்னன்னா, நீங்கள் வந்து நீதிமன்ற வழக்கை இழுத்தடிப்பதற்காக சொல்லுகிறார்கள். சரி, சட்டமே இல்லாமல் இதுக்கு முன்னாலே ஏன் வெளியிட்டு இருந்தாங்க? அப்போ சட்டம் இருக்கா இல்லையாங்கிறத டிஸ்பியூட் பண்ணுறாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் அதை வெளியிட விரும்பலைங்கிறத அவங்க சட்டப்பூர்வமாக செய்ய நினைக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றம் இல்லை உங்களுக்கு சட்டப்படி மேண்டேட் இருக்குது, நீங்கள் வெளிப்படைத்தன்மையை பாதுகாக்கணும், நீங்கள் வந்து மக்களுக்கு தான் கடமைப்பட்டவங்க, கட்சிகளுக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டா அதுக்குள்ள 2 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிடும். இந்த அதாவது ஏற்கனவே ஸ்டேட் பேங்க்கும் அதை தாங்க பண்ணிச்சு. எலக்ட்ரல் பாண்ட் விவரத்தை வெளியிடவே முடியாது. நாங்கள் சட்டையை பிடிச்சி கிட்டத்தட்ட நெருக்காத குறையாக நெருக்கும் போது 24 மணி நேரத்தில் வெளியிடுறாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ தேர்தல் ஆணையம் இன்னொரு உத்தியை கடைபிடிக்குது. மக்களுக்கு வாக்கு விபரத்தை வெளியிட வேண்டிய சட்டம் இல்லைன்னு சொல்றது அபத்தம். நான் ஓட்டு போடுறேன், எத்தனை வாக்காளர் இருக்காங்கன்னு எனக்கு ஏன் தெரியக்கூடாது? நான் வாக்களிச்சிருக்கேன், நான் உட்பட எத்தனை பேர் இந்த தொகுதியில வாக்களிச்சாங்கிறத ஏன் வெளிப்படையா அறிவிக்க கூடாது? மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரப்போகுது? முதல் முறை கொடுக்குற விவரங்களும் 2ஆம் முறை தபால் வாக்குகளோடு இணைத்து கொடுக்கக்கூடிய விவரங்களும் மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். அது தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மையை இழப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும் அவங்க வாதம் வைக்கிறாங்க. அந்த வாதம் தான் தவறான வாதம். நீங்க அதாவது யாருக்கும் மீறிய ஆட்கள் தேர்தல் ஆணையம் கிடையாது. கேள்விகளுக்கே அப்பாற்பட்டவங்களா நீங்க அந்த விவரத்தை வெளியிட முடியும். உங்ககிட்ட அப்சல்யூட் நம்பர் இப்ப இருக்கு. நம்பர் இல்லைன்னா தான் குழப்பம் வரும். இப்ப இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு நம்பர் அப்போ ஒரு நம்பர் வெளியிட போறீங்களா? அப்படின்னா நீங்க வெளிப்படையா அதை சொல்லணும். எனக்கு இந்த காரணங்களால அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். அது இல்லையே. அப்ப நீங்க வந்து அப்சல்யூட் நம்பரை வெளியிட்டுட்டா அந்த நம்பருக்குள்ளதான் ரிசல்ட் வரணுங்கிறது உங்களால என்ஷூர் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஸோ இங்க வாதம் மக்களுக்கு குழப்பம் வருதுல்ல, உங்ககிட்ட குழப்பம் இருக்கு. நீங்க அவ்வளவு கிளியரா இருந்தா இந்த குழப்பம் ஏன் வருது? ஸோ இந்த கேள்விதான் இன்னைக்கு மையமான கேள்வி. நீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க, எவ்வளவு நான் ஓட்டு போட்டுட்டேன், என் ஓட்டு பதிவு ஆயிடுச்சு. பதிவான ஓட்டு தான் இன்னைக்கு இப்போ பிரச்சனை. நீங்க கணிப்பு என்ன சொல்றீங்க, ஊடகத்துல என்ன சொல்றீங்க, பத்திரிகையில என்ன எழுதுறீங்க? நீங்க பாஜக இங்க 20% வாக்கு வாங்கணும்னு ஊடகம் எழுதிட்டு தான் இருக்கு. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு. ஸோ இதை எழுதுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க வாக்களிச்சு பாதுகாக்கப்பட வேண்டிய வாக்குகள், அதை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் மக்களை ஏதோ கிள்ளுக்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் கேள்வி வரக்கூடாது? கேள்விகள் தானே ஜனநாயகத்தை உயிரோட பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி விஷயத்த நாளைக்கு வந்து நான் எந்த டேட்டாவும் வெளியிட மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க.
வாக்காளர் பட்டியலில் செத்து போன ஒரு பேர் இருக்கு, அதுக்குன்னு வெளியிடாம இருந்துருவீங்களா? அப்பதானே டிஸ்பியூட் பண்ணி டெலீட் பண்ண வைக்க முடியும். என் பேர் வரல, பட்டியல் வெளியிட்டாதானே என் பேர் வரணும்னு நான் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி தானங்க ஒரு பூத்தில் என்ன பதிவாயிருக்குன்னு நீங்கள் சொன்னாதான் 17C வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டேட்டாவுக்கு அது மாறி இருக்குன்னு நம்ம போக முடியும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஜூன் 4 ரிசல்ட் டிக்ளேர் பண்ண பிறகு இந்த போராட்டம் எல்லாம் நடத்த முடியுமா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கும், அவங்களுக்கு அரசியல் சட்ட மேண்டேட் இருக்கு. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அதனாலதான் வேற சில பத்திரிகைகள்லையும் சொன்னேன், அப்பாவுன்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு, எம்எல்ஏவா ஜெயிச்சாரு, ஆனா அவருடைய வாக்கு எண்ணிக்கை விவரம் அவர் எம்எல்ஏவாக அந்த டேர்ன் முழுக்கவே வெளியிடலை. அடுத்த முறை அவர் ஜெயித்து வந்த பிறகுதான் தெரியுது அவர் அந்த முறையும் அவர் தான் எம்எல்ஏன்னு. இப்ப நான் கேட்கறது, அந்த 5 வருஷமும் எம்எல்ஏ நிதி உட்பட எம்எல்ஏவுடைய வாதங்கள் உட்பட சட்டமன்றத்துல அந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினவர் வேற ஒருத்தர் இல்லையா? ஆனா இவர் தான் ஜெயிச்ச எம்எல்ஏ. நீதிமன்ற தீர்ப்பு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வருது. இப்ப நான் கேட்கறது, இந்த இடத்துல மக்கள் ஜெயித்தார்களா தோற்றார்களா? தான் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி தன்னோட பிரதிநிதியா செயல்படல. இப்ப மக்களை தோக்கடிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் என்ன காரணத்தினால? குறிப்பிட்ட நேரத்துல நீதி வழங்கப்படாததுனால. இப்ப தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் இதை தள்ளி போட்டுச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, மக்களுடைய மேண்டேட்டை நீங்க மாத்த முயற்சி பண்றீங்க, மக்களை வந்து ஃப்ராடு பண்றீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பிரதான பிரச்சனை. பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்களும் இந்த தேர்தல் முறையை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ண தான் வந்தாங்க, இவங்களும் அப்படிதான். அப்ப இந்த தேர்தல் முறையில சீர்திருத்தம் தேவைங்கிறத இப்பவே நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இல்லைன்னா நீங்க வாக்களிக்கிறது ஒரு விளையாட்டா இருக்கும், நீங்க வாக்கு போடுவீங்க அவ்வளவுதான், உங்க வாக்குக்கு எந்த மரியாதை இருக்காது. அப்போ வாக்களிக்கிறது மட்டுமே ஜனநாயகமாக வச்சுக்க முடியாது இல்லையா? பல நாடுகள்ல எலக்டோரல் என்ன சொல்ல சர்வாதிகாரம், தேர்தல் மட்டும் நடக்கும், பேருக்கு நடக்கும், சர்வாதிகாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆட்டோக்ரஸி, எலக்டோரல் ஆட்டோக்ரஸி. அந்த இடத்தை நோக்கி நீங்க இந்தியாவை தள்ளினா அப்ப என்ன ஆகும்? அப்ப இது யாரோட பிரச்சனை? இதுதான் நம்ம கேள்வி. பிரசாந்த் கிஷோர் வந்து கடவுரிக்கிறாருன்னு பேசணும். அவர் இன்னொரு கிரிட்டிக்ஸ் என்ன வைக்கிறாருன்னா, மோடிக்கு எதிரான எதிர்ப்பு விஷயங்கள் என்பது மக்கள்கிட்ட இருக்கு, அதை அவருமே ஏத்துக்கிறாரு. ஆனா அதை வந்து ஒரு கன்சால்டேட் பண்ற இடத்துல எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நீங்க அப்படி பாக்குறீங்களா? உண்மையிலே வந்து சில இடங்கள் கெஜ்ரிவால் ஆகட்டும், மம்தாவாகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவருடைய இந்த வாதம் சரி அப்படிங்கிறதான இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விருப்பத்துக்கும் கலை யதார்த்தத்துக்கும் ஒரு முரண் இருக்கு, அவ்வளவுதான். அதாவது எனக்கு கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை இந்தியா முழுக்க இருக்கிற 60% மக்கள் எதிர்ப்பை கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து கேப்சர் பண்ணணும், நம்மளே அதை ரெப்ரசன்ட் பண்ணணும், நம்ம தான் அதை பிரதிநிதி பண்ண ஆசை இருக்கலாம். அதுக்கு ஒரு கடினமான உழைப்பு தேவைப்படுது. ஆனால் இந்தியா முழுவதும் ஏற்கனவே இருந்ததை விட அதிக எண்ணிக்கையில் மாநில கட்சிகள் உருவாகி விட்டது என்பது யதார்த்தம். காங்கிரஸ் கட்சி தான் இருந்த இடத்திலிருந்து அந்த இடத்தை அது மெல்ல மெல்ல மாநில கட்சிகளிடம் பல இடத்துல நழுவ விட்டு இருக்கு, அல்லது பாஜகவிடம் கரைந்திருக்குங்கிறதும் யதார்த்தம். அப்போ இந்த இடத்துல மக்களுடைய எதிர்ப்புணர்வை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு கட்சி கிடையாது. ஸோ நீங்கள் அமெரிக்கா மாதிரி 2 கட்சி, அந்த 2 கட்சிக்கு இடையில மோதல், 2 தலைவர்களுக்கு இடையில மோதல், இப்படி எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம், நாட்டில் பல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் இந்தியா வந்து பல தேசங்களில் நாடு, இந்தியாவில் பல மாநிலங்கள் உண்டு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் சூழல் உண்டு. இங்கே வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டமே வந்து எவால்விங் ஃபெடரல் சிஸ்டம், யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், பட் ஆக்சுவலாக ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதை எவால்வ் பண்ண வேண்டிய கடமை நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. இதில் இன்றைய இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்னு சொல்லுவாங்க, இந்த வருஷத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற வாய்ப்பு, மோடி என்கிற ஒற்றை நபரை மையப்படுத்திய, ஒற்றை ஆட்சியை மையப்படுத்திய ஆர்எஸ்எஸ் கீழ்ப்படிந்த ஒரு பாஜகங்கிற கட்சிக்கும் எதிர்த்து நிற்கிற ஒரு மாபெரும் மக்கள் கூட்டணிக்கும் ஒரு போராட்டம் தான் இது. மக்கள் தான் நான் சொல்றேன். இப்போவும் இந்த கட்சிகள் ப்ராப்பரா இதை வந்து எவால்வ் பண்ணி கொண்டு வந்தாங்களான்னு கேட்டா இல்லை, பலவீனம் இருக்கு. ஆனா ஒரு இந்த மாதிரியான எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட்ல உருவாகிற கூட்டணிக்கு நிச்சயமா அந்த பலவீனம் இருக்கத்தான் செய்யும். நீங்க வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு போராட்ட அணியாக இது கட்டமைச்சிருந்தா, இப்போ உதாரணத்துக்கு ஓராண்டு நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்க, அது ஒரு கிளியர் கட்டா இருந்தது, அதுல வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது, நிறைய விஷயங்கள் அவங்க மாற்று கருத்து இருந்தது. ஆனா அது வந்து ஒரு டிஃபைன்டு நோக்கத்தின் அடிப்படையில் உருவான 500 விதமான அமைப்புகளோட கூட்டணியா இருந்தது, அது வேற. ஆனா இந்த கட்சிகளுடைய கூட்டணிங்கிறது முழுக்க முழுக்க தேர்தல் கால்குலேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துடைய சூழல், அந்த மாநிலத்துல பிரதான பிரச்சனை எதுவோ அதை நோக்கின விவாதம். இப்போ உதாரணத்துக்கு சிவசேனாவும் அந்த அணியில இருக்கு,
கம்யூனிஸ்டும் அந்த அணியில இருக்கு. இதுதான் இதோட லிமிட்டேஷன். இந்த ரைட் விங்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் லெஃப்ட் விங்ல இருக்கக்கூடிய கட்சியும் நடுவில் இருக்கிற கட்சிகளும் இணைஞ்சு ஒரு கோயிலேஷன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இதுதான் சாத்தியம், மக்கள் முன்னாடி இதுதான் வைக்க முடியும். அதனாலதான் நீங்க கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதிராக மோதுறதும், தமிழ்நாட்டில் ஒரே அணியில இருந்து மோதுறதும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சாத்தியம். அப்ப விருப்பம் வேற, சாத்தியம் வேற. ஸோ பிரசாந்த் கிஷோர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் விரும்புறாரு இல்லையா, அவர் விரும்புறாருன்னா இதெல்லாம் பண்ணினா சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்போசிஷன் எமர்ஜ் பண்ணிடலாம். என் ஸ்ட்ராட்டஜி இதுதான், அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உங்க ஸ்ட்ராட்டஜி இந்த மண்ணில் விற்கல, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் இல்லை உங்களுக்கு. அதுக்கு மார்க்கெட் ஒரு வேலை உருவாகலாம். நாளைக்கு ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து எமர்ஜ் ஆகி வரலாம். அப்போ இவர் மாதிரி ஆட்களை கூட அவங்க வேலைக்கு வச்சுக்கலாம். பட் பாயிண்ட் என்ன, அந்த சிங்கிள் பார்ட்டிக்கு பின்னால மக்களோட உணர்வு இருக்கணும். அப்பதான் அது சிங்கிள் பார்ட்டி. ஸோ மக்கள் உணர்வு இன்னைக்கு வந்து ஏராளமான மாநில கட்சிகள் உருவாக்குறதா இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த உணர்வு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இந்தியாவில் கூட்டாட்சி வலுப்படும், ஃபெடரலிசம் வலுப்படும். இந்தியாவுக்கு ஃபெடரலிசம் தேவையா, ஒற்றை ஆட்சி தேவையா? ஸோ இந்த கேள்வியா ஏன் இதை போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அப்படி பார்க்குறவங்க வெறும் வியாபாரமாக பார்க்குறாங்க. பெரிய மார்க்கெட், பெரிய கட்சி, மொத்தமாக லம்பா பேமெண்ட் இப்படி யோசிக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. மக்கள் தான் பிரதானம். இந்திய மக்கள் பல்வேறு தேசிய இனங்களாக இருக்கிறவர்கள். தேசிய இனங்கள்லே எடுத்துக்கிட்டா கூட இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மை இருக்காங்க, மத சிறுபான்மை இருக்காங்க, பல்வேறு விதத்தில் பழங்குடிகள் இருக்காங்க, வாழ்வியல்ல ஏராளமான வேறுபாடு இருக்கு. ஸோ இதுக்குள்ள நீங்க ஈவன் ஃபெடரல்ல நீங்க வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் செட்டப் நமக்கு வந்தாலும் ஸ்டேட்டுக்குள்ள அந்தந்த பகுதியில நம்ம வந்து ஒரு அதிகார பகிர்வுக்கான ஏற்பாடு தேவை. ஸோ இதுதான் இந்தியா. இந்த இந்தியாவை நோக்கி தான் நாம கனவு காண முடியும். அதுதான் டெமோக்ராட்டிக்கான கனவா இருக்கும் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தில்.